சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி, சாய்குமார், ரமேஷ் திலக், காளி வெங்கட், வினய் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற படம் வந்து டீசல். இந்த படம் டீசல். பொதுவாக வந்து ஹரிஷ் கல்யாண் அப்படின்னா ஆரம்பத்திலாம் சிந்து சமவெளி அப்படின்ற அந்த ஞாபகம் தான் வந்துகிட்டே இருந்தது. சிந்து சமவெளியில் கூட நடித்த அமலா பால்லாம் ஒரு கலக்கிட்டு இண்டஸ்ட்ரியை விட்டு அப்படி அப்படி ஒதுங்கிட்டாங்க வந்து. அதன் பிறகு ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கலையாப்பா அப்படின்னு எல்லாரும் ஆதங்கப்பட்டு இருந்தாங்க. அவரை முட்டி மோதி என்னென்னோ படம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங், ரப்பர் பந்து மாதிரியான படங்கள் அமைஞ்ச உடனே ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு திறமை இப்போதான் வெளிப்பட்டுருக்குன்னு இந்த டீசல் மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னன்னா, இந்த டீசல் படம் சம்பந்தமாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண் படக்குழுவினர் அப்புறம் அந்த டைரக்டர் எல்லாம் மாறி பேசுறது. டீசல் அப்படின்னு ஒன்று நம்ம வேற ஏதாவது பனியல்லாம் டீசல் அதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்டோட நேமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, அது டீசல் எண்ணெய் சம்பந்தமான ஒரு கதை தான். அதுவும் இந்த டீசல் எண்ணெய் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மாஃபியா, இது ஒரு அரசியல் பேசக்கூடிய படம்னு நிறைய விஷயங்கள்லாம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடிலாம் சொல்லியிருந்தாரு அந்த டைரக்டர் வந்து. குறிப்பாக ஹரிஷ் கல்யாண் நிறைய பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தாரு. சிம்பு படம் பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டினாரு. நீ அடுத்த ஆக்ஷன் ஹீரோ நீ தான், இதை அப்படியே பிடிச்சிக்கோ அப்படின்னு. நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்புறம் இதை கூட சொல்லியிருந்தார் வந்து, இந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட வந்து, இந்த படத்தெல்லாம் தீபாவளிக்கு விட்றீங்களா நீங்கள், எப்படிங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன் என் படம் வந்து தீபாவளிக்கு வரக்கூடாதா அப்படின்லாம் ஆதங்கப்பட்டிருந்தாரு. ஓகே, இந்த எதிர்பார்ப்போட பேரே டீசல் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக ஒரு எண்ணெய் சம்பந்தமான ஒரு கதை இந்த படத்தில் இருக்கும். பெரும் ஆவலோடு போய் நானும் உட்காந்து படம் பார்த்தேன். என்ன கதை சொல்லுது அப்படின்னா, ஒரு மீனவ கிராமம், வடசென்னையில் உள்ள ஒரு மீனவ கிராமம். அந்த மீனவ கிராமம், கடற்கரை கிராமங்கள் அந்த பகுதியில் ஒரு 17 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு கச்சா எண்ணெய்க்கான ஒரு குழாயை வந்து புதைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அப்போ என்ன வரும், கோபம் ஆகிட்டு சாய்குமார் அந்த கச்சா எண்ணெயை திருடி அவரை பாம்பேக்கு அமிச்சு, அவங்க அதை பிரித்து தார் தண்ணி, அது தண்ணி, இது தண்ணின்னு அமிச்சு டீசலும் பெட்ரோலுமா இவருக்கு அனுப்புவாங்க. இவர் வந்து பங்கில் திருட்டுத்தனமாக பங்கில் நியாயமான விலைக்கு கலப்படம் இல்லாத பெட்ரோலை கொடுப்பாரு. அவருடைய ஏற்குறைய ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி தான் வந்து ஹரிஷ் கல்யாண், நைனான்னு கூப்பிடுவார். இதுக்கு ஒரு போட்டியாக ஒருத்தர் வருவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் இருக்கும். அந்த சிண்டிகேட்டை எப்படி உடைக்கிறாங்க, போட்டியாக வரவர் ஏன் வராரு, அந்த போட்டியாக வரவருக்கு ஒரு டெப்டி கமிஷனரான வினய் எப்படி அவருக்கு வந்து பக்கபலமாக இருக்காரு அப்படின்னு தான் இந்த கதை சொல்கிற ஒரு விஷயம். அது நான் கூட நினச்சேன், ஒரு பெரிய எண்ணெய் விவகாரத்தை பற்றி நிறைய பேச போகிறாங்க பொழுது அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்களில் வட சென்னையோடைய சாயல் இருந்தது. குறிப்பாக அந்த டைரக்டர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. அது அந்த லைன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டேங்கர் லாரி வந்து நிற்கும். அந்த டேங்கர் லாரி நின்ன உடனே சில சிறுவர்கள்லாம் வந்து பக்கெட்டில் வந்து அந்த எண்ணெயை பிடிச்சிட்டு போவாங்க. நான் அதை பின்தொடர்ந்து போன பிறகு அதில் உள்ள ஒரு அரசியல், அது உள்ள ஒரு மாஃபியா இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுனாரு. நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா, இது எண்ணெய் திருட்டை பற்றி கதையா, எண்ணெய் அரசியலை பற்றி கதையா, அப்புறமா வந்து ஆர்பர் அமைக்கிறதுக்கான இதுவா, அல்லது வந்து அதானி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்களா, மத்திய அரசை எதிர்க்கிறாங்களா, திடீர்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடை வந்து நினைவுபடுத்துகிறாங்களான்னு ஒரு மாதிரி குழப்பமாக, ஒரு சட்டிக்குள்ளே வந்து புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா போட்டு கலந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணியிருக்காரா அந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பலாம் இருக்குது. முதல் பாதி முழுக்க பார்த்தீங்கன்னா துண்டாக படம் போகிற மாதிரியே இருக்குது. வந்து எனக்கு உண்மையாக வந்து டக்குன்னு ஜம்பாய் போயிட்டே இருக்குது. ஹரிஷ் கல்யாணும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வந்து பொதுவாக ஹரிஷ் கல்யாணுக்கு என்ன கண்டுபிடிச்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சென்டிமெண்ட் அவருக்கு ஒர்க் அவுட். அவருடைய இட்டு படங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வயசில் மூத்தவர்கள் அவங்க கூட சேர்ந்து பண்ணும்போது அந்த படம்லாம் இட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளியில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அப்பாவா. பார்க்கிங்கில் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருப்பாரு. ரப்பர் பந்தில் அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருப்பாரு. இந்த படங்கள்லாம் இட்டு அப்படின்போது இதில் பார்த்தீங்கன்னா சாய்குமார் நடிச்சிருக்காரு. இந்த சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தா படமே ரொம்ப பழைய படமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னா நிறைய இடங்களில் தெரிஞ்சு போச்சுது. 1000 ரூபா நோட்டு திடீர்னு தெரியுது, வந்து பழைய 1000 ரூபா நோட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் மறைந்த மாரிமுத்து நிறைய சீனில் வராரு வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டோனாக இருக்குது. இதெல்லாம் மீறி வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்கணும்னு அவருக்கு தெரியலையா, அல்லது இந்த கதையை எடுக்கிறதுல எதை சொல்லணும்னு ஒரு சின்ன குழப்பமாக இருக்கான்னு தெரியல. நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. எழுத்தாளர் பா ராகவன் எழுதின ஆயில் ரேகை அப்படின்ற ஒரு புத்தகம். அது பார்த்தீங்கன்னா எண்ணெயுடைய வளத்தை எப்படி, அந்த எண்ணெய் வளத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, அந்த எண்ணெய் வளம் எப்படி இதுவாகுது, அந்த எண்ணெய் வளம் எப்படி அரசியலை உருவாக்குது, அந்த எண்ணெய் வளத்தை வைத்து உலக நாடுகள் எப்படியெல்லாம் வந்து ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற பிரமாதமாக எழுதியிருப்பார். வந்து ஒருவேளை அந்த புத்தகத்தை வச்சே கூட இவங்க படமாக பண்ணியிருக்கலாமே
ஒரு டாக்குமெண்ட்ரி தனம் மேபி இருந்திருக்காது, அது சினிமாவை கூட மாற்றிருக்கலாம். ஏன்னா ஒரு குழாயை புதைச்சிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அவ்வளோ காலம். ஏன்னா 80கள்லையும் கரண்ட்டாக நடக்கிற மாதிரியான ஒரு கதை. இந்த 80கள்லேருந்து தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டே இருக்காரு, அந்த குருடாயில் எடுத்துக்கிட்டே இருக்காருன்னா எந்த விதத்தில் அந்த அது எடுக்கிறது தெரியாதா? அப்போ சமகாலத்துக்குள்ளே வரும்பொழுது இன்னைக்கு எல்லார் கையிலும் தடுக்கி விழுந்தா செல்போன் இருக்குது, சோசியல் மீடியா இல்லாத ஆட்களே கிடையாது, மீடியா வரல எங்கேயுமே. எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் கடைசியாக எடுத்துன்னு மீடியாவை காமிக்கிறாங்க. இதில் ஒரு உச்சகட்டமாக எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்த ஒரு விஷயம் என்னன்னா, திடீர்னு ஹரிஷ் கல்யாண் போய் இந்த மீனவர்களுக்கான பிரச்சனை என்ன நடக்குது தெரியுமா, இதை வந்து பதான் ஒருத்தர் நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமான்னு ப்ரெஸ் கிளப்பில் போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வைப்பார். அப்போ இவர் வந்து திடீர்னு ஏதோ பேசுவார். அங்கிருந்த ப்ரெஸ் பீப்புளெலாம் பத்திரிகையாளர்லாம் கோவமாகி, என்ன இதுக்கு தான் நான் வந்தேன், இதுக்கு தான் விஷயம் தெரியாத ஆள்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எழுந்த உடனே பப்ளிக் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த கிராமத்தை இப்படி பண்ணிட்டாங்க, அந்த இது பண்ணிட்டாங்கன்னு திடீர்னு வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். எப்போ பத்திரிக்காரங்களுக்கே தெரியாத விஷயத்த இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குது, அப்போ என்ன பத்திரிக்காரங்க அவங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது மாதிரி நிறைய லாஜிக்கான மிஸ்டேக் வந்து நிறைய இருக்குது. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படின்னு, குறிப்பாக வினய் வந்து அவர் தான் வில்லனா நல்லவனம் தெரியல, யாரும் கூட வில்லன் தான் வச்சுக்கலேன். ஒரு படத்துக்கு வில்லன் கேரக்டர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. அவர் பார்த்தீங்கன்னா டிசின்றாங்க, அவர் உட்காந்துட்டு ஏதோ பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காரு, சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு வந்து உதவி பண்ணுறாரு. அவர் ஏன் அதுக்கு உதவி பண்ணுறாரு, அதுக்கான அவருக்கு என்ன பெனிஃபிட்னு தெரியல. திடீர்னு கடைசியில் நல்லவனாக மாறுறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல. வந்து சாய்குமார் நல்லவரா கெட்டவரா, அவர் வந்து என்ன சொல்கிறது, நாயகன் படத்துடைய கமலா அப்படின்ற விதத்தில் ஒரு டவுட்டை வருது. இதெல்லாம் மீறி விக்ரம் பிரபு, விஜய் ஆண்டனி, ஹரிஷ் கல்யாண் இவங்கெல்லாம் வந்து ஒரு 10 ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்த்து விட்டால் கூட நான் இப்படி தாங்க நடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரே டெம்ப்ளேட்டில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாற்றலாம். இந்த படம் வந்து எதை நோக்கி போகும்போதில் எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 24 நிமிஷம் நினைக்கிறேன். முதல் பாதி கூட அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். 2வது பாதிலாம் இந்த படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. வந்து கேமரா ஒர்க்கு நல்லா இருந்தது. அதை தாண்டி மியூசிக் வந்து, ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் மியூசிக்லாம் அடித்தோம்னா ஓவராக ஆகிடும். ஆனால் கரெக்டான இடத்துல வாசிச்சிருக்காரு டிபு நினன் தாமஸ். நல்லா இருக்குது. அது இதெல்லாம் மாரி கதை ஒன்று இருக்கணுமேங்க. ஏங்கன்னா நீங்கள் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்கிறப்போ அவ்வளோ பெரிய ஆவல் இருந்தது எனக்குலாம். பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய், ஒரு குருடாயில், ஒரு டீசல், இதுதான் வந்து ஏதாவது என்ன சொல்லுவாங்க, கருப்பு தங்கம் அப்படின்வாங்க. அந்த கருப்பு தங்கத்தை சொல்கிற ஒரு கதை அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு அரசியல், அதுக்குள்ளே ஒரு மாஃபியா, அதுக்குள்ளே ஒரு விஷயங்கள், அதுக்குள்ளே மாட்டிக்கின ஒரு அப்பாவியோ, அதுக்குள்ளே மாட்டிக்கின ஒரு ஹீரோ இப்படின்னு சொல்லும்பொழுது இது அடுத்தடுத்து அவங்களோடு கொண்டு போவாங்கன்னு பார்த்தா இது எங்கேயோ போகுது, ஆர்பருக்கு போகுது, அதுக்கு வருது, இதுக்கு வருது, அதுக்கு போகுது, இதுக்கு வருது. 2வது பார்த்தீங்கன்னா பழைய படம் அப்படின்ற இடத்துல நிறைய இடங்கள்லாம் காமிச்சு கொடுக்குது. இது எல்லாம் மீறி ஓகே துணிச்சலாக இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு உள்ளவர்கள் மற்ற 2 படங்களை பார்த்தவர்கள் 3வது படத்தையும் பார்க்கலாம் தீபாவளி லீவுக்காக அப்படின்னா நீங்கள் போகலாம் தாராளமாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.